தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, மற்றவர்கள்லாம் அந்நிய கடவுள்களை வணங்குறாங்க. நாங்க தான் உண்மையான கடவுள வணங்குறோம். நீ வேணா ஒண்ணு பண்ணு. இந்த அந்த கறி துண்டெல்லாம் வெட்டி வச்சு, இதுல நெருப்பு வர வைவோம் உங்க கடவுள்கிட்ட சொல்லி. அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க, ஒண்ணுமே முடியாது. இவரு என்ன பண்ணுவாரு, அதே மாரி கறி துண்ட வெட்டிட்டு, அதுல எல்லாரையும் கூப்பிட்டு தண்ணி வேற ஊத்த சொல்லுவாரு, நெறைய. உடனே கடவுள் உன்னுடைய பேர் பிரசித்தமாகணும் அப்படின்னும்போது, அப்படியே மேல இருந்து அக்னி வந்து அத எரிச்சிடும். உடனே புடிங்க அவங்களெல்லாம் புடிச்சு கொலை பண்றாரு. சோ இதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, நடக்க முடியாததை நடத்தி காட்டுபவர் கடவுள்ன்றது தான் இதுல சிம்பிள் மெசேஜே தவிர, இந்த மாரி காமெடி வேலை, சில்லறத்தனமான வேலையெல்லாம் கடவுள் பண்ற வேலை கிடையாது. அது என்ன நடக்க முடியாத விஷயம்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கி இருக்கிற மனிதனை, இந்த 5 விகாரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த குழந்தை மாதிரி மாத்துறது தான் கடவுளுடைய அதிசயம். அதுவும் எப்படி